ஹே ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம யூடியூப் சேனலில் முறையாக பார்த்தீங்கன்னா காரை பற்றின ஒரு வீடியோ தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். காரில் வந்து சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் எந்த அளவுக்கு அப்படி இருக்குன்றதை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது குளோபல் என்கேப்ன்ற ஒரு சிஸ்டம் இருக்குது. அது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காரோட கிராஷை வந்து டெஸ்ட் பண்ணி அதுக்கு ஸ்டார் ரேட்டிங் கொடுப்பாங்க. சைல்டுக்கு வந்து 49 அவுட் ஆஃப் இவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்ஸும், அடல்ட்ஸ்க்கு வந்து 17 அவுட் ஆஃப் இவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்ஸும், மொத்தமாக சேர்த்து பார்த்தீங்கன்னா 66 அவுட் ஆஃப் எவ்வளோ ஸ்டார் ரேட்டிங்ஸ்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காசு இருக்குது. ஸோ இந்த ஸ்டார் ரேட்டிங் வச்சு டாப் 10 காசு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த பற்றின கமெண்ட்ஸ் எதனா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டா டியாகோ தான். இது டாட்டா கம்பெனியோட காரு. இது வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட் செடான் டைப்பு. இதில் வந்து மொத்தம் 2 ஏர் பேக் இருக்குது. இதை கிராஷ் டெஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள டம்மிஸ் வச்சுருப்பாங்க, சைல்டு டம்மி அண்ட் அடல்ட்ஸ் டம்மிஸ் வச்சுருப்பாங்க. ஃபுல்லி சென்சார்டாக இருக்கும். இதை வந்து 64 கிலோமீட்டர்ஸ் ஃபாஸ்ட்டில் வந்து ஹிட் பண்ணுறப்ப அதில் வர இம்பேக்ட்ஸை வந்து கால்குலேட் பண்ணி இதோட ஸ்டார் ரேட்டிங்ஸு அப்படின்றத வந்து டிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க. இது வந்து அடல்ட்ஸில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்ஸும், சைல்டு வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்ஸும், மொத்தம் 66 அவுட் ஆஃப் 46.67 ஸ்டார் ரேட்டிங்ஸ் அச்சீவ் பண்ணியிருக்கு. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சேம் டாட்டா பிராண்ட் கம்பெனி தான். இதோட ஹேட்ச்பேக் வெர்ஷன் சொல்லலாம். டாட்டா டியாகோ வந்து செடான் டைப்னா இது வந்து ஹேட்ச்பேக் வெர்ஷன். இதுலேயும் 2 ஏர் பேக் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா சேஃப்டி வெர்ஷனில் வந்து அடல்ட்ஸ்க்கு 4 ஸ்டாரும், சைல்டுக்கு 3 ஸ்டாரும், மொத்தம் 46.67 அவுட் ஆஃப் 66 ஸ்டார்ஸ் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் இந்த மாடலில் புதுசாக விட்டுருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டாட்டா டியாகோ. ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஹேந்திராவோட மேர்ஸோ அப்படின்ற கார் தான். இதோட சேஃப்டி ஸ்டார் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ்க்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கும், சைல்டுக்கு வந்து 2 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக இதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 35.07 அவுட் ஆஃப் 66 தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 ஏர் பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் பிரேக்கிங் இருக்குது. அதுக்கப்புறம் சைல்டு ஆங்கர் சப்போர்ட் இருக்குது. இந்த மாதிரியான சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நிறையவே கொடுத்துருக்காங்க. இதோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இனோவா கிறிஸ்டாக்கு ஆப்போசிட்டாக தான் இதை இறக்குனாங்க. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 12.5 லட்சத்துலேருந்து 14.5 லட்சத்துக்குள்ளே இருக்குது. ஸோ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா KU100 காரையும் மேரஸோ காரையும் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. BS6 வெர்ஷனுக்காக இன்னும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. கூடிய சீக்கிரமே இன்னும் நல்ல ஸ்டாண்டர்ட்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு டாட்டா பிராண்டோட ஒன் ஆஃப் த கார் தான் இது. இதுலேயே இப்போ பார்த்தீங்கன்னா சேஃப்டி கார்லேயே 3ஆவதாக சொல்ல போகிற ஒரு டாட்டா கார் தான் இது. இந்த டாட்டா நெக்ஸான் தான் இதோட பிராண்ட் நேமு. இதோட ஸ்டார் ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கும், சைல்டில் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்குறாங்க. அடல்ட்ஸில் வந்து 17 அவுட் ஆஃப் 16.06 அச்சீவ் பண்ணதுனால தான் இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதுவே நீங்கள் சைல்டில் பார்த்தீங்கன்னா 49 அவுட் ஆஃப் 25 மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதனால் இதுக்கு 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி டியூவல் ஏர் பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏபிஎஸ் அண்ட் சைல்டு இன்டர்லாக் சிஸ்டம் அந்த மாதிரி ஏகப்பட்ட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ரெகுலராக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாடலில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம பார்த்ததுலேயே பார்த்தீங்கன்னா இந்தியன் பிராண்ட் அல்லாத ஒரு கார் கம்பெனி தான் இது, இந்த வோல்க்ஸ்வேகன் போலோ. இது வந்து ஒரு ஜெர்மன் மேடு கார் கம்பெனின்றதுனாலே பார்த்தீங்கன்னா இதோட பில்டு குவாலிட்டிக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாரில் இருக்குதுன்னு சொல்லலாம். இதோட அடல்ட் ப்ரொடக்ஷனுக்கு வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கும், சைல்டு ப்ரொடக்ஷன் வந்து 3 ஸ்டார் ரேட்டிங்கும் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 42.45 அவுட் ஆஃப் 66. இதில் பெருசாக ஃபியூச்சர்ஸ் இல்லாட்டினாலும் இதோட பில்டு குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இதுலேயும் டியூவல் ஏர் பேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் வோல்க்ஸ்வேகன் போலோ. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாட்டா பிராண்டோட கார் தான். டாட்டா அல்ட்ராஸ் இதோட கார் பேர். இதோட ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. நார்மலாக 70 ஸ்கோருக்கு வந்து 16.13 அப்படின்ற மாதிரி அச்சீவ் பண்ணதுனால இதுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. சைல்டு ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 49 அவுட் ஆஃப் 29ன்ற மாதிரி ஸ்கோர் பண்ணிக்கிறதுனால 3 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 66 அவுட் ஆஃப் 45.13 அப்படின்ற மாதிரி ஸ்டார் ரேட்டிங் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கு. இதோட சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா இதே மாதிரி டியூவல் ஏர் பேக் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்னரிங் ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்க அண்ட் ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் டாட்டா அல்ட்ராஸ். இந்த கார் பார்த்திங்கன்னா எனக்கு பர்சனலாகவே ரொம்ப பிடிச்ச ஒரு காருன்னு சொல்லலாம். எல்லா பசங்களுக்குமே வந்து பைக்ஸில் வந்து எப்படி ராயல் என்ஃபீல்டு பிடிக்குமோ அது மாதிரி காரில் வந்து கண்டிப்பாக தாரை பிடிக்காமல் இருக்கவே இருக்காது. ஸோ அந்தளவுக்கு வந்து ஒரு ரகடான ஒரு வண்டின்னு சொல்லலாம். எப்பேற்பட்ட ஆஃப் ரோடுகளையும் வந்து பூந்து விளையாடக்கூடிய ஒரு இந்தியன் பிராண்ட் வந்து உண்மையிலே ஒரு தார்னு தான். ஸோ
ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதோட ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கும் சைல்டுலேயும் 4 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. இதில் வந்து டியூவல் ஏர் பேக் இருக்குது. டோட்டலாக இதோட ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53.63 அவுட் ஆஃப் 66ன்ற மாதிரி இதோட ஸ்கோர் ரேஞ்ச் இருக்குது. இந்த காரோட காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் கூர்கா, அதுக்கப்புறம் மாருதி சுசுக்கியோட ஜிமி 2022ல் ரிலீஸ் ஆக போகுது. அது மட்டும் இல்லாமல் எஸ்யூவிஸ் லைக் ஹுண்டாய் கிரிட்டா அண்ட் கியா செல்டாஸ் அண்ட் ரெனால்ட் டஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிசான் கிக்ஸ், இந்த மாதிரியான எஸ்யூவிஸ்க்கும் இது ஒரு காம்படிஷனான வண்டியாக பார்க்கப்படுது. ஸோ திஸ் இஸ் மஹேந்திரா தார். ஸோ அடுத்ததாக பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகேந்திராவோட ஒரு ஒன் ஆஃப் த பிராண்டு தான் இது. மகேந்திராவில் XUV 300 அப்படின்ற ஒரு கார் தான் இது. இதோட ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங்கையும் சைல்டு ப்ரொடக்ஷனில் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங்கும் அச்சீவ் பண்ணியிருக்கு. இதோட ஓவரால் ஸ்கோர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 53.86 அவுட் ஆஃப் 66ன்ற மாதிரி ஒரு ஹை லெவல் ஸ்கோரை வந்து அச்சீவ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். இதில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 4 வீல்லையுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து ABS அட்டாச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கார்னரிங் கண்ட்ரோல் இருக்குது. இதோட வந்து 2 ஏர் பேக் இருக்குது. இதோட ஹை அண்ட் வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா 7 ஏர் பேக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா டிரைவருக்குன்னு ஒரு நீ ஏர் பேக் தனியாக கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ESP ஸ்டாண்டர்ட்ஸில் இருக்க ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ரோல் ஓவர் மிட்டிகேஷன், பிரேக் ஃபேடு காம்பன்சேஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹீட் ஸ்டார்ட் அசிஸ்டண்ட்டு, அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் மஹேந்திரா XUV 300. இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய கார் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டாடா பிராண்டோட ஒரு கார் தான். டாடா பஞ்ச் தான் அது. இதோட ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸில் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. அது மட்டும் சைல்டு ப்ரொடெக்ஷன் வந்து 4 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. ஓவராலாக இதோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 57.34 அவுட் ஆஃப் 66ன்ற மாதிரி இதை அச்சீவ் பண்ணியிருக்கு. இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டோல் ஏர் பேக்ஸ் இருக்குது. இதோட ஹையர் எண்டில் பார்த்தீங்கன்னா 7 ஏர் பேக்ஸ் வரையும் ஆஃபர் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸில் யூஸ் பண்ணுற எல்லா விதமான இதையுமே இதோட ஹையர் எண்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இதோட காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா ஹுண்டாய் i10 நியாஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாருதி ஸ்விஃப்ட், இது 2 காரையுமே இதோட காம்படிட்டர்ஸ் சொல்லலாம். டாடா பிராண்டில் 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ண டாடா அல்ட்ராஸ், அதுக்கப்புறம் டாடா நெக்ஸானுக்கு அப்புறம் 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ண ஒரே கார் இந்த டாடா பஞ்ச் தான். ஸோ திஸ் இஸ் டாடா பஞ்ச். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்னு சொல்லி தலைவர் ஸ்டைலில் சொல்லலாம். ஃபைனல் நம்ம பார்க்கக்கூடிய காரணம்னு பார்த்தீங்கன்னா அது மஹேந்திரா XUV 700 தான். இருக்கிறதுலே சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸில் இப்போ கரண்ட்டாக அதிகமாக அச்சீவ் பண்ண ஒன் ஆஃப் த கார் தான். 66 அவுட் ஆஃப் 57.69 அவுட் ஆஃப் 66 சொல்லி அச்சீவ் பண்ணியிருக்கு. இது வந்து அடல்ட் ஸ்டார் ரேட்டிங்கில் 5 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. சைல்டு ப்ரொடெக்ஷனை வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டார் ரேட்டிங் அச்சீவ் பண்ணியிருக்கு. இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 12.5 லட்சத்துலேருந்து 23 லட்சம் வரையும் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 5 சீட்டிங் கெப்பாசிட்டி இருக்கிற கார் வந்து 17 lakhs ரேஞ்சிலையும், அதுக்கப்புறம் 7 சீட்டர் இருக்க கார் வந்து 20 lakhs பேசிக் ப்ரைஸ்லேயும் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட SUV மாடல்ஸ் இருக்கக்கூடிய ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி மாடல் வேணுமோ அந்த மாதிரி மாடல் சீட்டிங் கெப்பாசிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி இந்த காரில் வாங்கிக்கலாம் அப்படின்றது வந்து ஒரு ஃப்யூச்சராக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோட பெட்ரோல் வேரியண்ட் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. டீசல் வேரியண்ட் வந்து November 25க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ காரோட ரிவீல் வந்து அந்தளவுக்கு இல்லாதனால சேஃப்டி ஃபீச்சர்ஸ் மற்ற இதை பற்றி எதுவும் கிளியராக தெரியல. அண்ட் இதோட காம்படிட்டர் கார்ஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கியா செல்டோஸ் அண்ட் ஹுண்டாய் கிரிட்டா, அதுக்கப்புறம் MG ஹெக்டர் ப்ளஸ் டாடா சஃபாரி, இந்த மாதிரியான கார்ஸுக்கு தான் இதோட காம்படிஷனாக இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். This is Prabha signing off.